இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அழகான தெங்கந்தோட்டத்துக்குள்ளார வந்து சுவையான சில்லி சிக்கன் மொறுன்னு பொரிச்சு சாப்பிட போறோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து உங்க வீட்லயும் நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? ரெடி ஜூட். அடுப்பு தயார் பண்றதுக்கு கல் ரெடி பண்றோம். நான் எடுத்துக்கிறேன். அழகான தென்னந்தோட்டத்துக்குள்ள வந்து சிக்கனை பொரிச்சு நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். சொல்லிட்டு போங்க. சுவையான சில்லி சிக்கனை பொரிச்சு சாப்பிடலாம். தென்னந்தோப்புக்குள்ளார சில்லி சிக்கனு அப்படியே இயற்கை காத்தோட ஒரு கட்டு அதனால சூப்பரா இருக்குல்ல. போய் நின்று எட்டி பார்ப்பையாம்மா அழுங்கா தள்ளி விட்ருவோம். நான் யூனிஃபார்ம் போட்டு வரேன், தள்ளி விட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறேன் இங்கேயே ஒரு மணி நேரம். நீங்கள் சிக்கன் பொரிச்சிட்டு கூப்பிடுங்க, வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே கண்மணி, எனக்கு நீச்சல் தெரியும் கண்மணி. அது தள்ளி விட்டா தானே தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது. தள்ளி விடுங்க, நான் ஜாலியாக ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு வரேன். சில்லி சிக்கன் பொரிச்சு வைங்க, நான் வந்து சாப்பிட்றேன். விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் இருந்தா வந்து சாப்பிட்டுக்கோ. இந்த அழகான காத்துக்கு வாசனை வந்து மேலே ஏறி வந்துடுறேன். எது நல்லா இருக்கோ அதை போடுறேன். என்ன சாக்கபடி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நாம சிக்கன் 65க்கு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அப்படியே அரை கூட தண்ணி பிடிச்சிட்டேன். அரைஞ்சிருச்சு. நான் தான் எடுப்பேன். இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும். நீ இவ்வளோ நேரம் மாங்கு நாட்டிலும் சரிதா அழிக்கிறது. சொல்லக்கூடாது சொன்னால சொல்ல மாட்டேன்ல. பாரு சரிதா, இப்படிதான் குழம்பு இப்படி ரவுண்ட் பண்ணி அரைக்கணும். ஏன் சதுரம் பண்ணி அரைச்சா ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டேன். இஞ்சி எப்படி மையுது பத்தியா? பரவாயில்ல, இவ்வளோ ஃபஸ்ட்டே விட்டுருந்துருக்குமே. கரெக்ட். என்னையும் சொல்லுடி. இயற்கையை சொன்னோம். இயற்கையில் நான் அழகுது அண்டி. எவ்வளோ மேக்கப் போட்டிருக்க, எல்லாம் செயற்கை. யாராவது போட்டிங்களா பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் போதும் ஆடின்னு. இதுதான் இயற்கை அழகாமா. சொல்றாமேன்னு சொல்கிறான். ஆரம்பிச்சுட்டாடா ஆரம்பிச்சுட்டா. இப்போ நாம சில்லி சிக்கன் செய்யறதுக்கு சிக்கன் அலாசி வச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நாம பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
அடுத்தது இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம முட்டை ஒரு 4 உடைச்சு போட்டுக்கலாம். 4 கிலோ சிக்கனுக்கு 4 முட்டை. அதான் 1 கிலோவுக்கு 1 முட்டை கரெக்ட். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம். இந்த முட்டையிலே தண்ணி இருக்குது பாருங்கள், அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இதுலேயே பாருங்கள் நல்ல மசாலாவில் அந்த முட்டையோட இதுக்கு நல்ல மசாலாவில் வந்துருச்சு பாருங்கள். சிக்கனை போட்டுக்கலாம் மசாலாவில். கிளறிக்கலாம். பாருங்க மசாலா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா மசாலாவில் குளிச்சு கிடக்குது சிக்கன். இப்படி ஊற வச்சுக்கலாம். ஓகே பாஸ். சிக்கன் சில்லி செய்யறதுக்காக வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, இப்போ சில்லி சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாக்கா எனக்கு நானே என்னடா உசு உசுன்னு இருக்கானு அங்கேயும் இங்கேயும் மேடி பார்த்துட்டு போடுங்க வாய்க்குள்ள போட்டுக்கிறா. சரிதான், எப்படி தெரியுமா சாப்பிடுவோம்? ஊதி ஊதி. அவளுக்கு தெரியாதா? தெரியாது. ஜஸ்ட் முன்னாடி அப்படிதானே சாப்பிட்டேன். எங்க துப்புற இப்படிதான் சாப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. அக்காவை பார்த்து கற்றுக்கணும். என்ன டெக்னிக் அது? ஆவி பறக்க ஒரு சில்லி இருக்கா, சுட சுட இல்லைதா, மழை படுறது சுடுமா, சூட வெளியேற்றிட்டு மென்னு சிக்கன் மட்டும் சாப்பிட்றணும். எப்படி ஏற்றுனீங்க? லலிதா, ஜெஸ்ஸி 2 பால் வை. படா நம்ம இருட்டுறதுக்குள்ளார மழை வர்றதுக்குள்ளார மலான்னு பொரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டுட்டே தான் பொரிச்சுட்டு சிக்கன் 65 மட்டும் நோ லிமிட். அதான் வடிச்சிடுங்க. இருக்கு கருவேப்பிலை சத்தமும் அடங்கிருச்சு, பொரியறதும் அடங்கிருச்சு. அப்படியே எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பதம். அப்படி இங்கே அழகான தெங்கு தோட்டத்தில் உட்காந்து அப்படி அந்த சில்லி வச்சு ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. லெமனை எடுத்து ஒரு புளி புடிஞ்சு சாப்பிட்டா
வெங்காயம் வச்சு சாப்பிடு. ஜூஸியான சிக்கன் 65. சில்லி சிக்கனா? சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. மேலே மொறு மொறுன்னு உள்ள ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டு. அப்படியே அந்த கருவேப்பிலைக்கும் லெமனுக்கும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அப்படியே நிறைய இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் இல்லாதனால காடை லெக் பீஸ் அளவுக்கு இல்லைல்ல. காடை கிரேவி செஞ்சு ஜெஸ்ஸி வந்து லெக் பீஸ் சாப்பிட்ருக்குறா. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் பாருங்கள். பயங்கரமாக கடிச்சு இழுத்துருக்குறா காடையோட லெக்கை. லெக் இருந்துச்சு. அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. கொரோனா டைமில் சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றோம். ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்து செஞ்சு கொடுங்க யூடியூப்லாம் போடலாம் அப்படின்னாங்க. பிள்ளைங்களோட ஆசைக்காக எனக்கு திடீர்னு ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்து பிளான் பண்ணி செஞ்சிட்டோம். பிள்ளைங்களோட ஆசை நிறைவேறிச்சு, எங்களோட ஆசை நிறைவேறிச்சு. சில்லி சிக்கனாக ரொம்ப பிடிக்கும். வீடியோவும் ஆச்சு. சூப்பராக இருக்குது. இந்த இயற்கை காற்றுல உட்காந்து தென்னை மரத்து கடையில் நடுவண்ட உட்காந்து சாப்பிட்டா ஜெஸ்ஸி சொன்ன மாதிரி இருக்குது. சாப்பிட்டா வேற லெவலு. இப்போ பசங்களுக்கு எடுத்து வச்சோம்னா 4 கிலோ சிக்கன் 65 எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்படி ஒரு பீஸ் எடுத்து அப்படியே 2 சொட்டு லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு வேற லெவல். பர்ஃபெக்ட் டேஸ்ட். ஆக செய்யும் போதே பயங்கர டெம்ட் ஆச்சு. அப்போவே பாதி சாப்பிட்டோம். கேமராமேன் அதையும் எடுத்தார், அதையும் பார்ப்பீங்க. ஆனியன் லெமனு எதுவும் இல்லை, சூடாக பொரிக்கவே பாதியை காலி பண்ணிட்டோம். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் புதிய டிஷ்ஷோட சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.